இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 2025 இந்த மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறதுன்னு பார்க்க போறோம். 2025 ஒரு ஆண்டோட கடைசி மாதமாகிய டிசம்பர் மாதம் எத்தகைய ஒரு பலாபலன்களை கொடுத்து கொண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டை 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 முடிவு செய்ய போகிறாருங்கிறது நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களாக எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கைகள் போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் உள்ளது உள்ளவாறு கிரகத்தோட சஞ்சாரங்கள் அதோட பார்வைகள் எத்தகைய ஒரு தாக்கங்களை கர்மாவை நமக்கு வாழ்க்கையில் சம்பவங்களாக கொடுக்க போகிறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, துலாம் ராசிக்கு குரு அதிவக்ரமாக 10ஆம் இடத்துக்கு வருகிறார். அதாவது நான் அக்டோபர் நவம்பர் மாதம்லே பார்த்தீங்கன்னா இப்படி அதிவக்ரமாக மிதுனத்தில் இருக்கக்கூடிய 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 10ஆம் இடத்துக்கு வந்து டிசம்பர் 2வது வாரத்துக்கு மேலே அவர் 9ஆம் இடத்துக்கே திரும்பி அவருடைய 9ஆம் பாவத்துக்கே போகிறார். ஸோ இந்த முதல் 2 வாரம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவை சனியை பார்க்கிறார். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கிரன் சூரியனை பார்ப்பது தன வரவுக்கு அருமையான விஷயம். உத்தியோகத்தில் ஒரு சில நல்ல சேஞ்சஸ், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், கார்ப்பரேட் லைஃப், ப்ரைவேட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். அதே மாதிரி வியாபாரம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் கொஞ்சம் ஒரு அபிவருப்பு, கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகி போகக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து 2 வீக்ஸில் வந்து ஒரு நல்ல பிராப்தமான சில குட் நியூஸ் வரக்கூடிய அமைப்புகள். அந்த உச்சகுரு 10ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தொழில் மேன்மை, சொத்து சேர்ப்பு, கடன் அடைத்தல், அது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் ஒரு முதல் 2 வாரம் டிசம்பர் மாதம் நடக்கக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. சீனியர் சிட்டிசன் ஆகிய துலாம் ராசிக்காரருக்கு உடல் உபாதைகள் குறைந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடியது. ரியல் எஸ்டேட்டு, இடம், வண்டி, வாகனம் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், அது மாதிரி விஷயங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு. தன வரவு கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் ராசிக்குள்ளேயே புதன் இருக்கிறதுனால நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் பாருங்கள், இன்னுமே நல்லா சிறப்பாக மதிப்பெண்கள் பெறக்கூடிய, இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி பெறக்கூடிய, அடுத்த வரக்கூடிய ஹையர் ஸ்டடீஸ்லாம் எப்படி படிக்கணும் என்னங்கிறதுலாம் கொஞ்சம் நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குறார். ஸோ ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க, மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்க, அதே சமயத்தில் கேட்ரிங் துறையில் இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து முதல் 2 வாரம் 2ஆம் இடத்தை குரு பார்க்கறனாலையும் அடுத்த 3rd and 4th வீக் ராசியே பார்க்கறனாலையும் ஓரளவுக்கு அருமையான ஒரு அமைப்பு. அதாவது இந்த டைம் பார்த்திங்கன்னா ஆண்டின் கடைசி மாதம் வந்து ஓரளவுக்கு கேஷ் ஃப்ளோ ஓரளவுக்கு நல்லாவும் இருக்குது. வரவேண்டிய பணம் வருகிறது. முதலீடு செய்ததில் கொஞ்சம் லாபங்கள் பெறக்கூடியது. கொஞ்சம் லோன் சின்னதாக நம்ம போட்டு ஒரு சில சொத்து, வாகனங்கள், வீடு, இடம் அது மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து கொஞ்சம் இவ்வளோ நாளாக நம்ம பிளான் பண்ணிகிட்டு இருந்தது செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள். இது எல்லாமே ஓரளவுக்கு முதல் 2 வாரம் டிசம்பர் மாதம் 2025 மேஜிக் மாற நடந்து காட்டக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. இது பார்த்திங்கன்னா அந்த உச்சகுரு அதிவகரமாக வந்து 10ஆம் இடத்துக்கு வந்து ஒரு சில நாட்கள் தான் இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் 9ஆம் இடத்துக்கே போய்க்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து எல்லா வயதினர்களுக்கும், இல்லத்தரசிகளாக எடுத்துகிட்டோன்னு பார்த்திங்கன்னா அவங்க இதுவரை அவங்க குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷம் இல்லாமல், ஒரு மன அமைதி இல்லாமல், கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் தலை தூக்கிட்டு இருக்கக்கூடிய இல்லத்தரசி, அதாவது அவங்களோட மாமியாரோடவோ மாமனாரோடவோ அல்லது ஹஸ்பண்டோடவோ இப்படி போயிட்டு இருக்கிறதுலாம் கொஞ்சம் தனிஞ்சு ஓரளவுக்கு அன்பு பாராட்டக்கூடிய ஒரு பேட்ச் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் வருதுங்க. அதே சமயத்தில் பெரிய மிடில் ஏஜில் பார்த்திங்கன்னா தொழில் அதிபர்களாக இருக்கிறாங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, தொழில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மேன்மை பெறக்கூடிய, அடுத்த லெவலுக்கு வந்து அவங்களுடைய தொழிலை கொண்டு போகக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக சொல்ல வேணாம். முதல்ல ஃபஸ்ட்டு ஆஃப் டிசம்பரில் அந்த உச்ச குருவின் பார்வை வந்து ஓரளவுக்கு 2ஆம் இடத்தை கொடுப்பதனால சில விஷயங்கள் சாதகமாக, அரசு சார்ந்த விஷயங்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சாதகமாக நடக்கக்கூடிய அமைப்பு வந்து கொடுக்குறார். 3rd and 4th வீக் பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன், செவ்வாயெல்லாம் 3ஆம் இடத்துக்கு போகும்பொழுது
மற்றதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகக்கூடிய அமைப்புகள், மெயின்டெனன்ஸ் மோடில் போகக்கூடிய அமைப்புகள், அது மாதிரி விஷயங்கள் கொடுக்குதுங்க. ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பேரு எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுப விஷயங்கள், தடைகள் நீங்குதல், சில சொத்து விஷயங்கள், வருமான விஷயங்கள் பெருகுதல், இது மாதிரி விஷயங்கள் விசேஷமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது. துலாம் ராசிக்காரர்களுக்கே பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த ஸ்ட்ரெச் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரெச் தான் மற்ற ராசிக்காரர்கள் கம்பேர் பண்ணுறப்போ. அதில் இந்த டிசம்பர் மாதம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்து அவங்களுக்கு சில சாதகமான சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எது மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த தசநாதரும் புக்திநாதரும் எப்படி வந்து உங்களுக்கு வந்து இந்த கோச்சாரத்தில் நம்ம பேசுகிறதுல வந்து எது மாதிரி தாக்கங்கள் உங்களுக்கு கொடுக்குறார், சாதகமாக இருக்கிறதா, சாதகமாக இல்லாமல் இருக்கா, உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியில் அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய 3 மாதங்கள் 6 மாதங்கள் 1 இயர்லாம் இன்னுமே எப்படி இருக்குது, எது மாதிரி பிராப்தங்கள் காட்டுகிறது, எந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் சரியில்லை, எந்த நேரத்தில் எது செய்யலாம், எந்த துறை நமக்கு நல்லதாக இருக்கும், எந்த கிளையில் நம்ம போனோம், அதே சமயத்தில் மாணவர்களாக இருக்கட்டும் என்ன மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் படிக்கலாம், அது மாதிரி கல்யாணம் வயது வந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது, லேட் மேரேஜ் இருக்கா, ஏர்லி மேரேஜ் இருக்கா, அது எது மாதிரி டைமில் அந்த கல்யாண அமைப்புகள் வருகிறது, நல்ல வரன்கள் எப்போ வரும், அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரிந்து கொண்டு எல்லா வயதினர்களுக்கும் அவங்கவுங்களுடைய வேலை, தொழில், வாழ்க்கை, பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு வேணுங்கிற எல்லா விஷயங்களும் இந்திய வேத ஜோதிடம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி அறிவியல் சார்ந்த முறையில் நம்ம இந்த கோச்சார அமைப்பையும் உங்களுடைய ஜென்ம ஜாதகம் தசாபுக்திகள், அதாவது பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து உங்களோட ஜாதகத்தை போட்டு அதில் வரக்கூடிய தசாபுக்திகளும் இப்போ நம்ம பேசின கோச்சார அமைப்புகளும் ஒருங்கிணைத்து சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய 6 மாதங்கள், அடுத்து வரக்கூடிய 1 இயர் 2 இயர்லாம் எத்தகைய ஒரு அமைப்பு கொடுக்குறார், எது மாதிரி தாக்கத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செயல் திட்டங்களை நீங்கள் தீட்டி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து விஷயத்தை நீங்கள் அந்த மாதிரி செயல்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் உங்களுக்கு என்ன பிராப்தம் இருக்கோ அதை எளிதில் பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 2025 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். இந்திய வேத ஜோதிடத்தின் அடிப்படையிலான துல்லியமான பலன்கள், அதாவது உங்களுடைய கர்மா எப்படி செயல்படுகிறது, இந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள் எல்லாம் வைத்து எப்படி வந்து ஒரு தாக்கத்தை வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் 2025 கொடுக்க போகிறதுங்கிறது அறிவியல் சார்ந்த முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் உள்ளது உள்ளவாறு எது மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு காத்திருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது, இது வந்து எது மாதிரி ஒரு விஷயத்துக்கான ஒரு தூண்டுகோலாக ஒரு முதல்கட்ட விஷயமாக சம்பவமாக அமைய போகிறது, உங்கள் கர்மா எப்படி செயல்பட போகிறது, எதை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை போக போகிறது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை டிசம்பர் மாதம் 2025 பலாபலன்கள் உங்களுடைய ராசியான விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, குரு வந்து 8ல் அஷ்டமத்தில் இருந்த குரு 9ஆம் இடத்துக்கு வந்து பாகிஸ்தானத்துக்கு வந்து ராசியவே பார்க்குறார். எப்போனா ஒரு டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் முதல் 10 நாட்கள் ஆஃப் டிசம்பர் உங்கள் ராசியை பார்க்கிறார். உங்கள் ராசிக்குள்ள செவ்வாய் இருக்கிறது, புதன் வருகிறார், சுக்கிரன் வருகிறார், சூரியன் வருகிறார். ஸோ இப்படி ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல உச்சகுருவின் பார்வை பெற்ற ராசி நல்ல கிரகங்களின் பார்வையும் குருவுக்கு பெறும் பொழுது கொஞ்சம் முதல் 10 நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள், அதாவது மாணவர்களாக இருந்தால் சரி, அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள், படிக்கக்கூடிய விஷயங்கள், இன்னுமே வந்து உத்வேகமாக செயல்படக்கூடிய விஷயங்கள், திருமண விஷயத்தில் வந்து ஒரு தடைகள் நீங்கிறவங்களுக்கு ஒரு திருமண விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு போக முடியாமல் இருக்கிறவங்க வெளிநாடு விஷயங்கள், தொழில் மூலமாக சில டெவலப்மெண்ட் இல்லாதவங்களுக்கு சில தொழில் டெவலப்மெண்ட்டு, பண விஷயத்தில் நெருக்கடியாக இருக்கிறவங்களுக்கு நெருக்கடியை கொஞ்சம் குறைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்
பொது பலனாக விருச்சிக ராசிக்கு இந்த உச்சகுருவின் பார்வை கண்டிப்பாக கொடுக்குது. இவ்வளோ ஒரு அஷ்டமத்தில் இருந்த குரு, இவ்வளோ ஒரு 6-7 மாதமாக போய்கொண்டிருந்த குரு இப்போ 9ஆம் இடம் பாகிஸ்தானத்துக்கு வந்து ராசியை பார்த்து 3ஆம் இடத்தை பார்த்து 5ஆம் இடத்தை பார்ப்பது மிகவும் நல்லது. ஸோ குழந்தைகள்னால கொஞ்சம் இருக்கக்கூடிய கொஞ்சம் தவறான சில உறவுகள், அதாவது ஒரு மனஸ்தாபங்கள், இதெல்லாம் கொஞ்சம் நீங்கி அப்பாவுக்கும் குழந்தைக்கும் ஒரு நல்ல உறவை பெறக்கூடிய அமைப்பு, குழந்தைங்களால சில சுப விஷயங்கள் வரக்கூடிய அமைப்பு, நல்ல முயற்சி, மனசில் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் பண்ண முடியாது தோய்வடைந்த மனம் வந்து கொஞ்சம் உற்சாகம் அடையக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து முதல் 2 வாரம் டிசம்பர் மாதம் உச்சகுருவின் பார்வை ராசி மேலே விழுவது வந்து நல்ல ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் 4ஆம் இடத்தில் ராகு 10ஆம் இடத்துல கேது இருந்து தொழில் ரீதியாக சில மாற்றங்கள், பிரச்சனைகள், ஒன்று சரியை செஞ்சு போனால் இன்னொன்று மாறுறது, இன்னொன்று சரி பண்ணோம்னா இன்னொரு தவறாகிறதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி வந்து நம்ம வந்து சரி பண்ணணும். ஃபயர் ஃபைட்டிங்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று சரி பண்ணி பிரச்சனையை பார்த்துட்டு பிரச்சனையை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறதுக்கு மண்டையை உடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தொடர்ந்து தான் இருக்குமே ஒழிய, ஆனால் அதில் வந்து இதுவரை நீங்கள் சோர்வாக செஞ்சுட்டு இருந்தது வந்து கொஞ்சம் உத்வேகமாக செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து முதல் 2 வீக்ஸ் கிடைக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை வந்து ராசியிலேருந்து விலகி 12ஆம் இடத்துக்கு வரும் பொழுது சில வெளிநாடு, வெளிமாநிலம் டிராவலிங், சுப செலவுகள், நிறைய செலவுகள் வந்து ஃபேமிலிக்காக, குழந்தைகளுக்காக செலவுக்கு, அவங்களுடைய படிப்பு விஷயத்துக்காக, அவங்களோட என்னோட விஷயங்கள் இருக்கோ அதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக வருது. பட் என்னதான் இருந்தாலும் ஓரளவுக்கு எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2025 டிசம்பர் மாதம் ஓவராலாக பார்க்கும்பொழுது வருது. அதில் முதல் 2 வீக்ஸ் வந்து ஓரளவுக்கு உத்வேகமான ஒரு அமைப்பும், அது கடைசி 2 வாரம் வந்து டிராவலிங் அண்ட் செலவுகள் நிறைந்த ஒரு அமைப்பாக வரப்போகிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா புதன் வந்து நட்பு வீட்டிலேருந்து குருவின் பார்வை பெரியும் போது நல்லாவே அவங்களுக்கு என்ன ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும், எந்த ஸ்ட்ரீம்ஸில் போகணும், எந்த மாதிரி ஒரு காலேஜுக்கு அவங்க அட்மிஷன் கோரணும், எந்த இது வேண்டாம், அதுல எல்லாம் இதுவரை அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாத விஷயம் வந்து ஒரு கிளாரிட்டி பெறக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக அந்த புதன் கொடுக்குறார். அதே சமயத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் பிரச்சனைகள் போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் சரியாகக்கூடிய அமைப்புகள், சீனியர் சிட்டிசனுக்கெலாம் கொஞ்சம் உடல் உபாதைகள் போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் உடல் உபாதைகள் குறைஞ்சி கொஞ்சம் மனசில் தெம்பும், இந்த ட்ரீட்மெண்ட்லாம் ஓரளவுக்கு சரியாகி அவங்களுக்கு வேலை செஞ்சு கொஞ்சம் உடல் நலம் சரியாகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ ராசிக்குள்ள செவ்வாய், ராசி அதிபதியே செவ்வாய் வந்து குருவின் உச்ச குருவின் பார்வை பெறுவது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. இந்த சமயத்தை முதல் 2 வாரத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் சில இக்கட்டான சில விஷயங்கள், பல நாட்களாக பல மாதங்களாக சால்வ் பண்ண முடியாத சில பிரச்சனைகளாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு டக்குன்னு முடிக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்கள் தேடி வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதை நீங்கள் சரியாக உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். அது மூலமாக பார்த்தீங்கன்னா மனம் சாந்தமடையும், மனம் உற்சாகமடையும். அது மூலமாக அந்த வருடத்தின் கடைசி மாதம் வந்து ஓரளவுக்கு உற்சாகமாக வரவேண்டிய ஆண்டை வந்து எதிர்பார்க்கக்கூடிய, வரவேற்கக்கூடிய அமைப்பில் ஒரு சுவாரஸ்யமான அமைப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. என்னதான் குரு அஷ்டமத்தில் செகண்ட் வீக் மேலே போனாலும் அந்த ராசியதிபதியோட வலுனாலையும் சூரியன் புதன்லாம் லக்னத்திலே அந்த ராசிக்குள்ளேயே வருவதனால கொஞ்சம் ஒரு பலம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள் ஹோப், என்னதான் பிரச்சனைகள், சில விஷயங்கள் குடும்ப ரீதியான, பண ரீதியான, உறவுகள் ரீதியான பிரச்சனைகள் இதுவரை நீங்கள் சந்திச்சுட்டு இருந்தாலும் அதெல்லாம் ஓரளவுக்கு சமாளித்து கொள்ளலாம் அப்படிங்கிற அளவுக்கு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது இந்த டிசம்பர் 2025 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. இதை வந்து தக்க முறையில் என்னதான் உங்களுடைய தொழில் வேலையில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் சில திட்டங்களை தீட்டி ஓரளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணி ஒன்றொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் முடிக்கக்கூடிய அமைப்புக்கு இது ஒரு ஃபவுண்டேஷன், அடிப்படை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குதுங்க விருச்சிக ராசிக்காரருக்கு டிசம்பர் 2025. இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த நேரத்தில் பிறந்தீங்க, எந்த தேதியில் பிறந்தீங்க, எந்த ஊரில் பிறந்தீங்க வச்சு நம்ம ஜாதகத்தை போட்டு உங்கள் நடக்கக்கூடிய தசா புக்திகள் எப்படி இருக்குது, அந்த லக்னத்துக்கு யோகமான தசையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ கோச்சாரத்தில் நம்ம பேசின அந்த அமைப்புகளில் வந்து உங்கள் தசநாதன் எப்படி போயிட்டுருக்கார், புக்திநாதன் எப்படி போயிட்டுருக்கா, அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கா, அடுத்த வரக்கூடிய
3 மாதம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய 6 மாதம் 1 இயர் எப்படி இருக்குது, எது மாதிரி ட்ரெண்டு உங்களோட வாழ்க்கையில் வந்து போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது, என்ன திசையில் உங்கள் வாழ்க்கை வந்து திரும்ப போகிறது, உங்களுடைய பிராப்தம் என்ன, உங்களுடைய பிராப்தம் இல்லை, அதாவது எந்த விஷயங்கள் உங்களுக்கு பிராப்தத்தில் இருக்குது, எந்த விஷயம் உங்களுக்கு பிராப்தத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் தெரிந்து எது நமக்கு வந்து பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கிறதோ அதை மட்டும் நம்ம செயல்பட்டு மற்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து தேவையற்ற விஷயங்களை வந்து தவிர்த்துமே. ஆனால் எளிதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்நீச்சல் போடாமல் சமய விரயங்கள், வீண் விரயங்கள்லாம் தவிர்த்து நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக எளிதில் வந்து நம்ம ஜெயிக்கலாம். இது வந்து இந்திய வேத ஜோதிடம் என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷமத்தை எடுத்து உங்களோட தசநாதன், புக்திநாதன், அந்தரநாதன், சூக்ஷநாதன் நம்ம பேசுகிற இந்த கோச்சாரத்தில் எந்த மாதிரி அமைப்பில் இருக்குன்னு பொறுத்து நடக்கக்கூடிய காரியங்கள் சீக்கிரமாக நடக்க போகிறதா அல்லது கொஞ்சம் டைம் எடுத்து நடக்க போகிறதா, எது மாதிரி திசையில் நம்ம பண்ண போகிறோம், நம்மளுடைய பிராப்தங்கள் வந்து எதை நோக்கி இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும். இந்திய வேத ஜோதிடம் மூலமாக நம்ம வாழ்க்கையை வந்து சரி செஞ்சுக்க முடியும், உத்வேகப்படுத்திக்க முடியுங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.